வாக்குப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெரிய கட்சியில ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக தெரிஞ்சதுதான். இந்த ரெண்டு கட்சியை தாண்டி மூணாவதா மாற்றம்னு வந்த விஜயகாந்த், கமல், மக்கள் நல கூட்டணி, விஜய்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லோருக்கும் சிகப்பு கம்பளம் பிரிச்சு வரவேற்று வெளிச்சம் போட்டு காட்டுற ஊடகம் ஒரு கட்சியை மட்டும் புறக்கணிக்கிறது நியாயமா? அது எந்த கட்சி? அது ஏன் புறக்கணிக்கிறாங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 2009 கட்சி ஆரம்பிச்சு 15 வருடமா போராடிட்டு இருக்க ஒரு கட்சி 16வது வருடத்துல இருக்காங்க. நீங்க கெஸ் பண்ணது சரிதான். நான் நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் பேசுறேன். சீமானுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல. அவர் பேச்ச கேட்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த மக்கள் கிட்டையும் தன்னுடைய கட்சி கொள்கையை கொண்டு சேர்த்திருக்காரு சீமான். 2016 சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்கு வாங்கினவர் 2019 நாடாளுமன்றத்துல 3.89%, 2021 சட்டமன்றத்துல 6.72%, 2024 நாடாளுமன்றத்துல 8.22% வாக்குகள் வாங்கியிருக்காரு. குறைஞ்சது 35 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டிருக்காங்க. இப்படி பலமான வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டுல அசைக்க முடியாத ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளர்ந்து வராங்க. தனக்குன்னு ஏர் விவசாயி சின்னத்தையும் வாங்கிட்டாங்க. இவர் வளர்ச்சியை பத்தி ஊடகம் எப்பவும் பேசாது. விஜயகாந்த், கமல், விஜய்னு ஐப் கொடுக்கிற ஊடகம் இவரை கண்டுக்க மாட்டாங்க. தேர்தல் நடந்தா இவர் போட்டோ போட மாட்டாங்க. பட்டியல்ல இவர் பேரு இருக்காது. நாம் தமிழர் கட்சியுடைய சிம்பலை மறைப்பாங்க, இல்லனா மாத்தி போட்டுருவாங்க. டிவி நியூஸ்ல மட்டும் இல்லங்க, நியூஸ் பேப்பர்லயும் இதே நிலைமை தான். இவரை ஊடகங்கள் மறைக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டுல திராவிடம், ஈவி ராமசாமி பத்தி பேசி வளர்ந்த கட்சிகளுக்கு மத்தியில தமிழ்நாட்டுல தமிழ்நாடு, தமிழ் தேசியம்னு தமிழ் பெரியோர்கள்னு பேசுற ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. மாற்றம்னு சொல்லி வந்த எல்லாரும், அதாவது விஜயகாந்த், கமல், விஜய் இவங்கெல்லாம் அதே திராவிடம், ஈவே ராமசாமியை தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வர்றதுதான் இவங்களுக்கு பிடிக்கல போல. இரண்டாவதா கார்ப்பரேட் ஊடகம். எல்லா ஊடகமும் ஒரு முதலாளியுடைய முதலீடா தான் இருக்கும். அவங்க பின்னாடி ஒரு கட்சி சார்பு கண்டிப்பா இருக்கும். அதுக்குதான் அவங்க எப்பயுமே ஆதரவா இருப்பாங்க. சில சமயம் அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருப்பாங்க. அதனால நான் பெரிய அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. டிஆர்க்கு மட்டும் டிபேட்ல உட்கார வச்சுட்டு நெகட்டிவா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, இடக்க முடக்கா கேள்வி கேட்டு. மூணாவது முக்கியமான காரணம், நாம் தமிழர் பேசுற கல்குவாரி, ஆத்துமணல் கொள்ளை, இலவச கல்வி, இலவச மருத்துவம் அப்படின்னு பேசினா எந்த ஊடகம் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணும்? பெரும்பான்மையா இதுல வர வருமானத்தை வச்சுதான் பெரிய ஆளுங்க ஊடகமே நடத்துறாங்க. இப்படி எல்லா ஊடகங்களும் மறைத்தாலும் யூடியூப், இன்ஸ்டான்னு சோசியல் மீடியால இவங்க தொண்டர்கள் ஆக்டிவா இருக்காங்க. அதை வச்சுதான் இன்னைக்கும் கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட ஊடகம் இது 3 முனை போட்டி தான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்க போட்டோ மட்டும் காமிச்சு சீமான மறைச்சிட்டாங்க. இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல்ல நாம் தமிழருக்கு 2-5 சீட் ஜெயிக்கும்னு ஆங்கில ஊடகங்கள் சர்வே கொடுக்கறாங்க. அதை எடுத்து போடுற தமிழ்நாட்டு ஊடகம் மற்றும் பலர்னு போடுறது ஊடகம் இப்போ எந்த அளவுக்கு பாரபட்சமா விலை போகுதுன்னு அப்பட்டமா தெரியுது. எல்லா கட்சிக்கும் சமமான வாய்ப்பும் ஊடக வெளிச்சமும் கொடுக்க வேண்டியது ஊடக தர்மம். இத மீடியாக்காரங்க பின்பற்றுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க பர்சன்டேஜ் எவ்வளவு வாங்குவாங்க? இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ சட்டசபைக்கு போவாங்களா? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாக்குப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.